இவரு என்னையா புதுசா கல்யாணம் பண்ணி பஸ்ல வந்தா முத்தம் கொடுப்பீங்களோ? நானே உள்ளட்டாயா நான் கல்யாணம் முடிச்சு போக பஸ்ல முத்தம் கொடுப்பேன். குடுப்பியா? அப்படி கிளம்பிருக்கீங்க? ஓ அவ்வளவு திமிரா? யோ கண்டக்டர் பஸ்ல போய் முத்தம் கொடுக்கணும். எங்க எதுக்காக தூக்கி போட்டீங்களா? பசங்க வேற எனி டைம் உள்ள வந்துருவாங்க. வேலைக்காரன் வேற பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால எனக்கு எப்பப்ப மூடு வருதோ அப்ப இது மாதிரி ஏதாவது தூக்கி போடுவேன். நீ குறிஞ்சு இருக்கும்போது நான் அப்ப எனக்கு மூடு வந்தா நானே எதையாவது தூக்கி போட்டுருவா? சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മുടെ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് കമൽ സാർ, നമ്മുടെ ജയറാമേട്ടൻ രണ്ടുപേരും തകർത്ത് ചെയ്ത തെന്നാലി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. ഇൻട്രോ സീൻ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഒരു റിയാക്ഷൻ ഉണ്ടായിരുന്നല്ലോ രണ്ടുപേരുടെയും. കാരണം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ രണ്ടുപേരും എന്താ പറയുക ഏകദേശം നെക്ക് ടു നെക്ക് പെർഫോമൻസ് ആയിരുന്നു. ഇൻട്രസ്റ്റിംഗ് മാത്രമല്ല, അതിനുശേഷമുള്ള കുറച്ചുകൂടെ സീൻ ചെയ്ത് ആ ഒരു എന്താ പറയാ ജയറാമേട്ടനും കമൽ സാറും ആ ഒരു ഒന്നിക്കുന്ന സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞ് ആ മറ്റവര് പണി കൊടുക്കുന്നുണ്ട്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ആ എലി ഇപ്പൊ ഒരു കൂട്ടിൽ ഇങ്ങനെ വിട്ടിട്ടുണ്ട്. ആൻഡ് അവര് ബസ്സിലോട്ട് പറഞ്ഞു വിടുന്നുണ്ട്. സംഭവം എന്താ വെച്ചാൽ ഇപ്പൊ ബസ്സിൽ കയറി പോവാണ്. അതിനുശേഷം ഇനിയിപ്പോ എന്തായിരിക്കും എനിക്ക് തോന്നുന്നു വന്ന് ഡിസ്റ്റർബ് ചെയ്യാൻ സാധ്യതയുണ്ട് തോന്നുന്നുണ്ട്. അത് കൂടാതെ ബാക്കി രണ്ട് ഡോക്ടേഴ്സ് ഇല്ലേ, അവരാണ് ശരിക്കും ഇതിനകത്ത് ആ കോമഡി പറഞ്ഞത്. അവര് പറയുന്നത് ഫുള്ള് പണി കൊടുക്കാൻ വേണ്ടി സ്വന്തം പണി ഇരുന്നു വാങ്ങുന്ന ഒരു സംഭവം കാണുന്നുണ്ട്. വേറെ വെള്ളത്തിലേക്ക് ചാടുന്നുണ്ടല്ലേ. തുടങ്ങാം. இடம் இருக்கு, அதை விட்டுட்டு ஏரிக்குள்ள என்ன பண்ணிட்டு? இல்ல நான் வந்து இது என் மோதிரம் தண்ணியில விழுந்துருது, தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் இருக்கேன். இது இல்லடா, இது வைர மோதிரம் புதுசா இருக்குதா? வைர மோதிரம் தானே ஓடி போய் எங்கடா போற? வைர மோதிரம் தேட வேண்டாம், சரியான லூசா. அதான் தேடணும் கிடைக்கல. நமக்கு அதோட முக்கியமா தென்னாலி ஜீப் தேடணும். வா ஜீப் தேடலாம். என் பேர் கன்சாமி சார். சாரி கன்சாமி. ரொம்ப அவசரம். சாரி போடா. கன்சாமி கன்சாமி സെർച്ച് ചെയ്യും. മൂന്ന് സംഭവങ്ങളും പേടിച്ചിട്ട് അതൊന്നും കൂടാണ്ട് വെയിലും പിടിക്കുന്നില്ല. അത് കണ്ടിട്ട് பள்ளெல்லாம் நான் பாத்துருக்கேன். கொஞ்சம் டிரைவர் மெல்ல போ சொல்லுங்க. இதுக்கு மேல மெதுவா போனா நடந்தா போச்சு. எனக்கு கொஞ்சிச்சு வா சொல்லுங்க. இது என்ன ஆபீஸ் வேலையா சிபாரிசு பண்றதுக்கு? கஷ்டம் தூங்கியா? தூக்கம் வருது. நான் இரவு தூங்கிட்டேனே. நான் தூங்கலையே. ஏதும் பிரச்சனையே? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா? தூங்கியா பேசாம? കുറച്ച് മെല്ലെ പോവാ. மூஞ்சி கண்டா உங்களுக்கு கடவுளே. ரோதையா போச்சே கூட. சும்மா வரையா பேசாம. என்ன சரியில்லை? இல்ல உங்களோட முகத்தை பாக்க கணக்க தலைமுடி இருக்கு என்று நினைச்சேன். ஆய கொடுத்து மானமே போச்சு. பேசாதே. എലി ശബ്ദം. சத்தம் போடாதே. நான் சத்தம் போட இல்லை. நீங்களே? ஆமா நான் தான். பக்கத்துல ஒரு ஆள் என்ன பார்த்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்னையா இவரு என்னையா புதுசா கல்யாணம் பண்ணி பஸ்ல வந்தா முத்தம் கொடுப்பீங்களோ? நானே உள்ளட்டாயா நான் கல்யாணம் முடிச்சு போக பஸ்ல முத்தம் கொடுப்பேன். குடுப்பியா? அப்படி கிளம்பிருக்கீங்க? ஓ அவ்வளவு திமிரா? யோ கண்டக்டர் பஸ்ல போய் முத்தம் கொடுக்கணும். எங்க அப்பா யாரும் தெரியல. எவ்வளவு யாரும் தெரியல. முடிச்சு பசங்க பஸ்ல அலட்டா பண்றீங்களா? ഇറക്കി വിടൂ നീ. അവര് തമ്മിൽ അടിയായ என்னையா என்ன இது? செய்யல. இங்க பாருங்க, அரிக்குது தெரியுது. உனக்கு தெரிச்சா எனக்கு எப்படியா தெரியும்? இல்ல நான் இப்படி சொல்லியே எனக்கே முத்தம் கொடுக்கறியா நீ? ஓ நான் கொடுக்க இல்ல, நான் தாய் இப்படி குறி கேட்க ஆரோ டப்பிங் கொடுக்கறாங்க. என்னையா என் மேல பழி போடுறியா? ஊர்வம் போறதுக்கா? யோ என்ன முதல்ல வெற்றிவேலு இந்த வேலை கொஞ்சம் பிடிப்பா. இந்த கூடைய ஒரு இடத்துல தனியா பத்திரமா வச்சுட்டு வரலாம். எங்க பார்த்தா போயிட்டா. இறங்கு ராஜா, இறங்கு.
അവിടെ വെക്കാൻ പോണ இறக்கி விட்டு சாமான்களை கூரைக்கு மேல வைக்க போறீங்களே? ஆமா, முதல்ல கீழே வச்சுட்டு அப்புறம் தான் மேலே ஏத்தணும். ஓகே, ஓகே. போக மாட்டேன் வரட்டேன் ராஜா. நீங்கள் போட்டால் நான் என்னண்டு போறது? நான் போகும்போது கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன் ராஜா. இப்ப ஆள விடு ராஜா. அது கூட பாரு ராஜா. അതിനകത്ത് മറ്റേ ഫുഡും സംഭവങ്ങളൊക്കെ അല്ലേ? അതിനകത്ത് അതില് കയറിയിട്ട് വിസരനുണ്ട് നോക്കിയോടാ. കൊണ്ടായി பாத்துமா அர்ஜுன் ഓ അവരിവിടെ ഭയങ്കര എൻജോയ് ചെയ്യാൻ തോന്നട്ടാ പക്ഷെ ഇവിടെയും വരുന്ന പോലെ ഉണ്ട്. என்ன ஐஸ்வர்யா ദൈവമേ மங்கி கேட் போட்டேப்பா ஆனா மங்கி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு வர வர உனக்கு உங்க அப்பா மேலே லோடு ஜாஸ்தி போயிடுச்சு வேலைக்காரங்க இங்க வேலை போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரி சார். ஜெகதா நீ உள்ள போ. இன்னும் 10 மினிட்ஸ் தான் விளையாடுறோம். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஓகே? ஓ டாடி நீங்க வெக்கேஷன் டைம்ல கூட பசங்க கிட்ட இப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா எப்படிங்க? எவ்வளவு நேரமா நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருந்தேன். half an hour கூப்பிட்டு இருக்கேன். வெள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சமைச்சிட்டு இருந்தேன். வச்சிட்டு இருந்து. என்ன விளையாடுறியா? விளையாடுறது தெரியல அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அட என்னது இது? ஏன் பழத்தை தூக்கி போட்டீங்க? ஏங்க எதுக்காக தூக்கி போட்டீங்களா? பசங்க வேற எனி டைம் உள்ள வந்துருவாங்க. வேலைக்காரன் வேற பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால எனக்கு எப்பப்ப மூடு வருதோ அப்ப இது மாதிரி ஏதாவது தூக்கி போடுவேன். நீ குறிஞ்சு எடுக்கும்போது நான் அப்ப எனக்கு மூடு வந்தா நானும் எதையாவது தூக்கி போட்டுருவா? சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஏன் கிட்ட வந்து சொல்றேன்? சார் நீங்க தானே சொன்னீங்க எது சொன்னாலும் தொலை வந்து கத்தி சொல்லாத கிட்ட வந்து ஓ கிட்ட வந்து சொன்னீங்க. அதான் நீ சொன்னேன். எதுவா இருந்தாலும் தூரத்துல இருந்து கத்தியே சொல்லு. சரி ஓ சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்னங்க எனக்கு ஒரு குஷியா இருக்கீங்க? ஒரு என் தங்கச்சி மை ஒன் அண்ட் ஒன்லி லவபிள் சிஸ்டர் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரால. அதனாலதான் ഓ ചോദിക്കാണ് സിസ്റ്റർ. என்ஜாய் என்ன? ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்ப மறந்துட்டேன். ஓ டோன்ட் வரி. பாம்பேல இருந்து பிக்கப் பண்றதுக்கு ஆள் வருது. பாம்பேல இருந்தா? எஸ். யாரு? அவளை கட்டிக்க போறவன். ആ உனக்கு தான் ஜானகி பத்தி நல்லா தெரியுமே. கல்யாணத்தை பத்தி சொன்னாலே முன்ன பின்ன தெரியாதவனை எப்படி கட்டிக்கிறது? ஒருத்தன் கூட பழகி அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்ச பிறகுதான் கட்டிக்க முடியும்னு அடம்பிடிக்கிறவன். அதனாலதான் பாம்பேல இருந்து இப்படி ஒரு செட்டப். மெடிக்கல் டேர்ம்ஸ்லயே பேசுறீங்க. மிஸ்டர். பாபு ஆ, என் பிசினஸ் சர்க்கிள்ல என்ன டைமண்ட் பாபுன்னு கூப்பிடுவாங்க. அது என்ன டைமண்ட் பாபு கிளாவர் கிருஷ்ணன்? ராஜா ஏதோ ரவுடிங்க பேர் மாதிரி இருக்கு. இங்க போடு. அவ பேரு ராஜேஷ் பாபுமா. எதுக்காக டைமண்ட் பாபுன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? அவர் மிகப்பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். ഓ நீங்க புண்ணாக்கு வியாபாரம் பண்ணல. പുണ്ണാക്ക് ബാബു. அப்புறம் உங்க பேர் புண்ணாக்கு பாபு. சேச்சே அப்படிதான் சொல்லாத. 40-50 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். ஊர்ல இருக்கிற அத்தனை பிசினஸையும் முழுகி டைமண்ட் பிசினஸ் தான் சும்மா இல்ல. எனக்கு நிறைய பணம் வருது. കയ്യിലൊക്കെ வந்தா தானே இப்படி வசதியா வாழ முடியும். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். You don't have to worry about me. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க எங்க அண்ணன் இருக்கார். அதனாலதான் பஞ்சையை நெருப்பி பக்கத்துல உட்கார வச்சு வர வச்சு. ഓ சரிங்க, பஞ்சுக்கு நெருப்ப பிடிக்கணும்ல. அதாங்க ஜானகிக்கு பாபுவை பிடிக்க வேண்டாமா? ஏற்கனவே ஜானகி போட்டோ பார்த்து பாபு ஓகே சொல்லியாச்சு. இந்நேரம் ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் நொறுக்குட்டின்னு வருவாய். ഫുള്ള് ചിപ്സ് തിന്നോണ്ടിരിക്കണേ. ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழுகுழுன்னு அட்மாஸ்பியர்ல 2 குழந்தை பெத்த நமக்கே மூடு வருது. வயசு பையன் பாபு, மலைப்பாவை, ஜிலி ஜிலின்னு காத்து, 2 பக்கம் யூகாலிப்டஸ் மரங்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் காதல் அப்படியே பொங்கி வழியாது. അയ്യേ No cheating, only vomiting. திருப்பி போட்டாரோ. No, where are you going? ഇറക്കി വിട്ടേ നീ. അർജുൻ, ഐശ്വര്യ, ദായം ഇറക്കി വിട്ടാ. കിട്ടുന്നു ആള് ഛർദിക്കൊക്കെ ചെയ്തു. ஹாய் அர்ஜுன். ஹாய் ஐஸ்வர்யா. எப்படி நல்லா இருக்கியா நீ? ஹாய் ஜானு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். என்னம்மா அந்த Dress கொஞ்சம் லூசா போட்டு வரக்கூடாது? Dress எல்லாம் லூசா தான் போட்டுட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பிக்கப் பண்ண ஆம்ச்சியே ஒரு லூசர். அந்த லூஸ்னால என் Dress டைட் ஆயிடுச்சு. மாப்பிளை பத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா பாபு எங்க? அதுவா வா காட்டுறேன். அங்க பாருங்க. എന്താ
இது உங்களோட வீடு. அப்ப இது உங்களோட தங்கச்சி. அவர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி என்னோட பேச்சிய கதை. அவ்வளவு பெரிய கதை இல்ல, சின்ன கதை தான். டாடி some bad smell. சாரி, அது நான் தான். ஏய் பாபு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மாத்திரை கித்திரை ஏதாவது சாப்பிட்டியா? மாத்திரையை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதனாலதான் பாந்தி. Oh, sorry. This is மாத்திரை தவிர. my wife. Oh. அது ஒண்ணு இல்ல, வண்டியில போகும்போது போர் அடிக்குமேன்னு கொஞ்சம் நொறுக்கி திரி சாப்பிட்டேன். கூட 4 கூல் ட்ரிங்க், அதோட ஏராளமான ஹேர் பின் வேற. எதுக்கு பாபு ஏற்பின்ல சாப்பிட்டீங்க? பெண்டின் கொண்டையிலே அத்தனை ஏற்பின் பெண்டுகள் அந்த சுற்றலிலே வாழ்ந்தாய். இதுல புது கவிதை வேற, அந்த பேரை சொல்லாதடா. அது தாண்டா சொன்னேன். அம்மா, நீ எப்படி இவங்க கூட? உனத்தான் நான் பஸ்ல ஏத்தி விட்டேனே. என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்ட நீங்கள் தான். பஸ்ஸை சேர்ந்து என்னை இறக்கி விட்டுட்டு நான் நடந்து போய் கொண்டிருக்கேன். ஆர்டிபி கொட்டுற மாதிரி ஒரு சட்டம். திரும்பி பார்க்க அங்க பாபு சார் டேஷ் எடுத்துக் கொண்டிருந்தவர். அதனாலதான் டேஷ் என்று சொன்னேன். நீங்கள் இந்தியால பாருங்க, இப்படி விட்டு விட்டு சொன்னால் டாக்டருக்கு கதை விளங்காது. முழு பிளாஷ்பேக்கையும் சொல்லுவோம். ஓ பிளாஷ்பேக். என்ன பிலிம் காட்டுற? பிலிமே தான். பழைய சினிமாக்கள்ல பிளாஷ்பேக் காட்ட முன்னும் சம்பிரதாயம் தானே. பிளாஷ்பேக் என்ன வேண்டாம்.